மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தடையை மீறி வாடிவாசல் பகுதியில் நுழைய முயன்ற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அங்குள்ள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் செந்தில்வேலிடம் கேட்கலாம். செந்தில், அலங்காநல்லூரில் தற்போதைய என்ன சூழல் நிலவுகிறது? மகேஷ், இன்று காலை முதலே ஏராளமான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வாடிவாசலின் அருகில் முற்றுகையிட்டு அறவழியில் அமைதி வழியில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலை தொடங்கிய போராட்டம் தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை இருந்ததை விட கூடுதலான காவல்துறையினர் தற்பொழுது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 1000 இளைஞர்கள் பேரணியாக காளை மாடுகளோடு அலங்காநல்லூரை நோக்கி வந்தவர்கள் ஏற்கனவே அவர்கள் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காளைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். இந்த நிலையில் இங்கே இந்த போராட்டம் இந்த நிமிடம் வரை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விழா கமிட்டியார், ஊர் கமிட்டியார் சார்பாக அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தை நாம் அமைதியான வழியில் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று எதற்கும் தயார் என்ற மனநிலையில் அவர்கள் இங்கே அமர்ந்து முழக்கங்களை இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை கைது செய்தால் கைதுக்கும் தயார் என்ற மனநிலையே இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விழா கமிட்டியார் ஒரு பக்கம் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை, நம்முடைய அடையாளபூர்வமான இந்த போராட்டத்தை, எதிர்ப்பை நாம் அரசுக்கு உணர்த்தி இருக்கிறோம். இந்த வகையில் இத்தோடு இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நாம் நிறைவு செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மறுபக்கம் இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய போராட்டம் தொடரும், நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை, தீர்வு காணும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் என்று ஒருமித்த குரலில் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அங்கே முழக்கங்கள் இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மகேஷ், செந்தில், குறிப்பாக காலை முதலே போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. சற்று முன்பு காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது? இல்லை, பேச்சுவார்த்தை தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் எந்த செய்தியாளர்களுக்கும் தரப்படவில்லை. யூகத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகிறது. போராட்டத்தை அமைதியான வழியில் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற தளத்தில் மட்டுமே காவல்துறையினர் விழா கமிட்டியாரோடும் இங்கே போராட்டக்காரர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. போராட்டத்திற்கான பாதுகாப்பை காவல்துறை தரப்பிலிருந்து மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தாண்டி அந்த தடியடி சம்பவம், ஒரு 1000 இளைஞர்கள் வந்த பேரணியில் நடைபெற்ற தடியடி சம்பவம், காளைகள் கையகப்படுத்தப்பட்டதை தாண்டி அமைதியான வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு காவல்துறை ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் கூட அறவழியில் அமைதியான முறையிலேயே தங்களுடைய முழக்கங்களையும் கோஷங்களையும் பீட்டாவிற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் இந்த ஒரு நாள் போராட்டமாக இந்த அளவில் முடிவு பெறுகிறது, நிறைவு பெறுகிறது என்பது இந்த ஊரினுடைய மூத்த நிர்வாகிகள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடைய, மண்ணின் மைந்தருடைய குரலாக ஒரு பக்கம் இருக்கிறது. மறுபக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை, நிச்சயமாக நாங்கள் ஒரு முடிவு தெரியும் வரை போராடுவோம் என்று இங்கே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட தொலைவில் நீங்கள் பார்க்கலாம், கண்ணுக்கட்டிய தூரம் வரை காவல்துறையினுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் அங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். காலை இருந்ததை விட காவல்துறையினர் மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஜ்ரா உள்ளிட்ட பாதுகாப்பு வாகனங்கள் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஏதாவது விரும்பத்தகாத அசம்பாவித சம்பவங்கள் நேர்ந்தால் அதை எதிர்கொள்வதற்கு காவல்துறையினர் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடும் இங்கே தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கைது நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே சுமூகமாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் இந்த ஊரின் நிர்வாகிகள் அங்கே ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம் என்ற முடிவை நோக்கி அவர்கள் தள்ளப்பட்டு அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இளைஞர்கள் மறுபக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் என்ற வாதத்தை வைத்து போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இங்கே இருக்கிறது. காவல்துறையினர் முடிந்த அளவிற்கு சுமூகமான முறையில், அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர, நிறைவு செய்வதற்கே காவல்துறை தரப்பிலும் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மகேஷ், செந்தில், தொடர்ந்து காலை முதலே இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 5 மணிக்கு இந்த போராட்டம் நிறைவடைவதாக சொல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு குவிந்துள்ள போராட்டக்காரர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? களத்தில் உள்ள எங்களிடம் பேசினீர்களா? அவர்கள் அதுதான் 2 விதமான பார்வை இங்கே இருக்கிறது. மகேஷ், மூத்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்யலாம் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். மறுபக்கம் இளைய சமூகம், பல்வேறு இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள். இவர்களில் அலங்காநல்லூரை சேர்ந்தவர்கள் என்பதை தாண்டி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மாநிலங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தொடர்ந்து நாங்கள் போராடப் போகிறோம் என்ற வாதங்களே இங்கே ஆணித்தரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் முடிந்த வரையில் கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டு சுமூகமான முறையில் இந்த போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் தயாரான நிலையில் காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும், தீயணைப்பு வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரும் இங்கே முகாமிட்டிருக்கிறார். அவரும் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். அதிரடிப்படை உள்ளிட்ட
காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த காவல்துறையினரும் இங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். போராட்ட களத்திற்குள் பெண்களும் சில குழந்தைகளும் கூட போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை ஏதாவது விரும்பத்தகாத அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடுகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் போராட்டக்காரர்களும் காவல்துறையினரும் இரண்டு தரப்புமே கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இங்கே இருக்கிறது மகேஷ். இதில் குறிப்பாக போராட்டக்காரர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொன்னீங்க. காவல்துறையை தவிர மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு துறையைச் சேர்ந்த வேறு யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? இல்லை, காவல்துறையினுடைய இங்கே காவல்துறையின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் திரு விஜயேந்திர பிதாரி அவர்கள், அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். போராட்டக்காரர்களோடு இன்னும் அவர் நேரடியாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக தெரியவில்லை. இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய இன்ன பிற மூத்த அதிகாரிகள் மட்டுமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விழா கமிட்டியினர், அலங்காநல்லூரைச் சேர்ந்த விழா கமிட்டியினர் சல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை நாம் இதோடு நிறைவு செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மறுபக்கம் இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னும் சில நிமிடங்களில் காவல்துறையினுடைய மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடும். அதற்கு ஆயத்தமாகவே காவல்துறை இருப்பதாக நாம் அறிய வருகிறோம் மகேஷ். குறிப்பாக அங்கு போராட்ட களத்தில் குதித்துள்ள இளைஞர்களின் பிரதான கோரிக்கையாக என்ன இருக்கிறது செந்தில்? அவர்கள் சல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், நீங்கள் தடையை நீக்குங்கள், நாங்கள் சல்லிக்கட்டை நடத்துகிறோம், எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, சல்லிக்கட்டு மட்டுமே வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இப்போ திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜயேந்திர பிதாரி அவர்கள் நீங்கள் இப்பொழுது நேரடி திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அவர் காவல்துறையினரோடு ஆலோசனை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினர் இரண்டு பக்கங்களும், இந்த வீதியின் இரண்டு பக்கமும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி இரண்டு பக்கமும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாலையின் இரு பக்கமும் வழக்கமாக சல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றால் இந்த சாலையில் தான் காளைகள் சீறி பாயும். இந்த சாலையின் இரண்டு பக்கமும் நம்முடைய எனக்கு பின்புறமும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். எனக்கு முன்பாக இப்பொழுது விஜயேந்திர பிதாரி உள்ளிட்ட அவருடைய தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அங்கே காவல்துறையினுடைய வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வலது பக்கமும் இடது பக்கமும் வீடுகள் இருக்கின்றன. இரண்டு பக்கம் சாலையின் இரண்டு பக்கங்களையும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி அரண் போல் நிற்கிறார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் வீடுகள் இருக்கின்றன. நடுவில் போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த தளத்தில் ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் இங்கிருந்து வெளியேறுவதில் கூட சிரமம் ஏற்படும் என்பது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாத வகையில் மிகச் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக அமைதியாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இரண்டு தரப்பினரினுடைய முயற்சியாகவும் இருக்கிறது. காரணம், மாநில அரசும் கூட அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியதான் நம்மால் காண முடிகிறது மகேஷ். அலங்காநல்லூரில் கலைந்து செல்ல மறுக்கும் இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? இளைஞர்களை கலைக்க காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? காவல்துறையினர் இதுவரை அது போன்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டுமே இவர்களை கலந்து செல்வதற்கான முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விஜயேந்திர பிதாரி அவர்கள் தற்போது வந்தவர் மீண்டும் ஒருவேளை அவர் பேச்சுவார்த்தை நடத்த வருகிறார் என்றுதான் நாம் எண்ணினோம். அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு நாம் முயற்சி செய்தோம். அவர் மீண்டும் கூட திரும்பி சென்று விட்டார். பாதுகாப்பு தடுப்புகளுக்கு அந்த பக்கம் சென்று விட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காவல்துறையினரோடு அவர் நின்று விட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் போராட்டக்காரர்களை நோக்கி வந்தார். நாம் அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் அவர் மீண்டும் கூட தடுப்புகளுக்கு அந்த பக்கம் சென்று நின்று கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் இந்த நிமிடம் வரை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் இந்த நிமிடம் வரை இங்கே இருக்கக்கூடிய செய்தி மகேஷ். செந்தில், அதே போல இளைஞர்களை கலைக்க காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து வருகிறார்? இல்லை, ஏராளமான வாகனங்கள் இங்கே குவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அரண்கள் தயாராக இருக்கின்றன. நான் முன்பே சொன்னது போல தீயணைப்பு வாகனங்கள் தயாராக இருக்கின்றன. வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஆனால் நான் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் மகேஷ். காவல்துறையினர் எந்த இடத்திலும் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தியோ அல்லது வேறு விதமான பிரயோகங்களை நடத்தியோ அவர்களை கலைந்து வைப்பதற்கான முயற்சியில் எதுவும் அவர்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறதா இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம் விஜயேந்திர பிதாரி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த போராட்டம் எந்த வகையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படிங்கிற அவருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். காலையிலிருந்து மிகச்சிறப்பாக அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான ஒத்துழைப்பை பாதுகாப்பை காவல்துறை தந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் எந்த இடத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்படும்? ஒரு பக்கம் ஊர் கமிட்டியார் அமைதியாக போராட்டத்தை நிறைவு செய்யலாம்ங்கிறாங்க, மறுபக்கம் இளைஞர்கள் அதற்கு தயாராக இல்லை. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது? இல்லை, ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க இவர்களெல்லாம் அமைதியான முறையில் கலைஞ்சி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. ரெவென்யூ அஃபீஷியல்ஸு போலீஸ் அஃபீஷியல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க.
சீக்கிரம் எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பது போன்ற ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. கைது நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணம் எதுவும் காவல்துறைக்கு இருக்கிறதா? நம்ம வந்து யார் அமைதியான முறையில் ஒன்றும் சட்டத்துக்கே ஒன்றும் எதிர் பண்ணாமலே யார் டெமோக்ராட்டிக்கலி எஜிடேட் பண்ணுறாங்க, நம்ம அந்த பீஸ்ஃபுல் எஜிடேஷன்ஸ் பர்மிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லாஸ்ட் 15-20 days எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து யார் வந்து அகெயின்ஸ்ட் லா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணால் அப்போ தான் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இன்று காலை ஒரு 1000 இளைஞர்கள் வந்த பேரணியில் நடத்தப்பட்ட தடியடி இங்கே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் அந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. காளைகள் கையகப்படுத்தப்பட்டீங்கன்னா அந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தடியடியை நடத்தாமலேயே அந்த இளைஞர்களை கையாளக்கூடிய ஒரு நிலை காவல்துறைக்கு ஏற்படவில்லையா? அந்த சிச்சுவேஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் மீறி புல் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்சோ ஸ்டோன் பெல்ட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு மினிமம் ஃபோர்ஸ் வாஸ் யூஸ்ட் டு கிளியர் த க்ரௌட். நன்றி சார். நீங்கள் கேட்டது போல மகேஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் கூட அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே காவல்துறை விரும்புகிறது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை ஏற்படுத்தாத வகையில் இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறையும் அந்த பொறுப்பை உணர்ந்து பாதுகாப்பை அளித்து முறையான பாதுகாப்பு வசதிகளோடு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே தங்களுடைய விருப்பம் என்று தெரிவிக்கிறார். இன்று காலை நடைபெற்ற அந்த தடியடி குறித்து கூட நாம் அவரிடம் ஒரு கேள்வி வைத்தோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி காளைகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஒரு மிக லேசான தடியடி நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதாக அவர் கூறுகிறார். ஆனால் அந்த தடியடியில் பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் தாங்கள் கடுமையாக காவல்துறையினரால் தடியடிக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநிறுத்த வேண்டிய தேவை காவல்துறைக்கு இருக்கிறது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. மகேஷ், செந்தில், அதே போல இன்று பிற்பகல் வாடிவாசலுக்குள் நுழைய முயன்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினார்கள். அங்கு தடியடி நடத்தப்பட்ட இடத்தில் போராட்டக்காரர்களில் நிறைய பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டதா? இல்லை, ஆங்காங்கே அவர்களுக்கான தேவைக்கான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அதை தாண்டி மிகப்பெரிய அளவிலான மருத்துவ குழுவோ அல்லது மிகப்பெரிய அளவில் மருத்துவ வசதிகளோ இங்கே எதுவும் செய்திருக்கப்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை ஏதும் இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்கிறது. காலை நடைபெற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் காவல்துறையினுடைய வாதமாகவும் இருக்கிறது. இப்பொழுதும் கூட காவல்துறை மிகப்பெரிய அளவில் இங்கே குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரிய விதமான அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்கிறது. இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே முழக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினர் சாலைகளின் இரு பக்கங்களிலும் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகச்சிறிய அசம்பாவிதம் கூட நிகழாதவனும், குறிப்பாக போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் குழந்தைகள், பெண்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் போராட்டக்காரர்களும் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். காவல்துறையும் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது. அதை தாண்டி இந்த போராட்டம் அமைதியான ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதே இந்த ஊரை சார்ந்தவருடைய விருப்பமாகவும் காவல்துறையினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஆனால் இளைஞர்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சல்லிக்கட்டை நடத்தாமல் நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என்பதில் மிக பிடிவாதமாக இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தடை இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு சல்லிக்கட்டு, நாங்கள் ஏன் அதை நிறுத்த வேண்டும் என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் இங்கே எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த இளைஞர்கள் அவர்களினுடைய முடிவை பொறுத்து தான் இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்பது இருக்கிறது. மகேஷ், இந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறார்களோ அல்லது காவல்துறை அவர்களை அந்த முடிவை நோக்கி எப்பொழுது தள்ளுகிறதோ அப்பொழுது இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிகழலாம் அல்லது இன்னும் சில மணி நேரங்களில் நிகழலாம். மகேஷ், செந்தில், சற்று முன்பு காவல்துறை அதிகாரியிடம் பேசுனீங்க. அவர் சொன்ன மாதிரி 5 மணிக்கு இந்த போராட்டம் அனைவரும் கலைந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. தற்போதைய மனநிலை, போராட்டக்காரர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது செந்தில்? 5 மணி என்று காவல்துறை கண்காணிப்பாளர் குறிப்பிட்டது. 5 மணி வரை இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அறவழி போராட்டத்தில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அவர்களுக்கு 5 மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தளத்திலேயே அவர்களிடம் 5 மணி வரை இந்த போராட்டம் நடைபெறும், 5 மணிக்கு அவர்கள் கலைந்து செல்வார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 5 மணியை தாண்டியும் இந்த போராட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையும் விருப்பமாகவும் இருக்கிறது. அதை நோக்கி இந்த இளைஞர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி மகேஷ், வஜ்ரா வாகனத்தில் தயார் நிலையில் காவல்துறையினர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வஜ்ரா வாகனம்
தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவேளை ஏதாவது விரும்பத்தகாத அசம்பாவித நிகழ்வுகள் ஏற்பட்டால் அந்த ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இங்கே இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாக அதற்கு தயாரான நிலையிலேயே காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகேஷ், செந்தில், அதே போல அங்கு சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கேனும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றிருக்கிறதா? அது குறித்து காவல்துறையினர் ஏதேனும் சொன்னார்களா? இந்த மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் ஆங்காங்கே சிறிய அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. நான் இன்று காலை இது குறித்து விரிவாக கூட பதிவு செய்திருந்தேன். தமிழகத்தின் மற்ற பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் அலங்காநல்லூரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்குமான அடிப்படை வேறுபாடு என்பது மற்ற பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது அவரவருடைய விருப்பத்தின் பேரில் நடத்தக்கூடிய தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய ஒன்று. ஆனால் அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது அரசே நடத்திய ஜல்லிக்கட்டு என்பதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர்களால் நடத்த இயலாது என்பதுதான் நிதர்சனம். என ஒரு அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்திலும் தேவையிலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரசே இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வந்த நிலையில் அந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு தடைபட்டிருக்கிறது. அதனால் இங்கே தனியார் நிர்வாகிகளோ அல்லது தனிப்பட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்களோ இந்த இடத்தில் அவர்களால் ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது சற்றே சிரமமான காரியம். தடையை தாண்டி அது நடந்துவிடக்கூடாது என்பதுதான் காவல்துறையினுடைய பிரதான பணியாகவும் இருக்கிறது. காரணம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை காவல்துறையினருக்கு இருக்கிறது. அதனால் தனியார் அமைப்புகள் ஆங்காங்கே வயல்வெளிகளில் நடத்திய ஜல்லிக்கட்டிற்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்குமான வித்தியாசம் என்பது அடிப்படை வேறுபாடு என்பதுதான். அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. மகேஷ், காலை முதலே தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் 5 மணிக்கு கலைந்து செல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா? அவர்களிடம் யாரேனும் பேசினீர்களா? மகேஷ், 5 மணிக்கு அவர்கள் கலைந்து செல்லக்கூடிய மனநிலையில் இங்கே இல்லை அப்படிங்கிறதான் அவர்களுடைய தொடர்ச்சியான போராட்ட குரலின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விழா கமிட்டியார் 5 மணிக்கு முன்பாகவே கூட இந்த போராட்டத்தை நாம் அமைதியான வழியில் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் இளைஞர்கள் அதற்கு தயாரான மனநிலையில் இல்லை. மகேஷ், அவர்கள் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை நாங்கள் நகர மாட்டோம் என்ற மனநிலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாதங்கள், அவர்களுடைய முழக்கங்கள் நீங்கள் பார்க்கிறீங்க. காட்சிகள் ஒன்று சேர்ந்து அவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த முழக்கங்களை இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அரண் போல் அமைந்து போராட்டக்காரர்கள் நடுவில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அரண் போல் நின்று கைகளை கோர்த்து ஒரு மனித சங்கிலி அமைத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் அங்கே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் குழந்தைகளும் பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்களை சுற்றி மனித சங்கிலி அமைத்து ஒரு மனித வேலி என்றே சொல்லலாம், கரங்களை ஒருவருக்கு ஒருவர் கரங்களை பிணைத்தபடி தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் சாலையின் 2 பக்கமும் காவல்துறையினர் எதற்கும் தயாரான ஒரு மனநிலையில் அவர்களும் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக பாதுகாப்பு உபகரணங்களோடு அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் வஜ்ரா வாகனம் தயாராக இருக்கிறது. போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களுக்கு அரணாக இளைஞர்கள் கரங்களை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் நடுவில் நின்று ஒரு இளைஞன் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றான். அங்கே பதாகைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே சேவ் ஜல்லிக்கட்டு, வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு, பேன் பீட்டா போன்ற வாசகங்கள் அந்த பதாகைகளில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அலங்காநல்லூரில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூர் உலக பிரசித்தி பெற்ற உலக புகழ் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அந்த வாடிவாசலினுடைய வாயில் பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை முதலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விடும் என்ற ஒரு நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வர விடமாட்டோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்ற தொனியில் இளைஞர்கள் அங்கே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களையும் அந்த போராட்டக்காரர்களையும் சுற்றி இன்னொரு பக்கம் ஏராளமான இளைஞர்கள் மனித சங்கிலி அமைத்து அரண் போல் நிற்கிறார்கள். 2 பக்கமும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த போராட்டம் அமைதியான முறையில் இந்த இளைஞர்கள் கலைந்து செல்லவில்லை என்று சொன்னால் காவல்துறையினர் தங்களுடைய சிறிய அளவிலான பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. மகேஷ், செந்தில், நீங்க சொன்னது போலவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட நிறைய பேர் இருப்பதை காண முடிகிறது. அவர்களுக்கு ஏற்பாடுகள் என்ன மாதிரியாக செய்திருக்கிறார்கள்? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது?
இல்லை, இந்த பெண்களும் குழந்தைகள் பெரும்பாலும் உள்ளூரை சேர்ந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள். மற்றபடி வந்திருக்கக்கூடிய பெண்களில் ஒரு சிலர் உள்ளூரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்ற சில பெண்கள் வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு இளைஞர் மத்தியில் இருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், இந்த போராட்டத்தை 5 மணிக்கு முடிக்கக்கூடிய மனநிலையில் இளைஞர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து அவரிடம் கேட்கலாம். உங்கள் பேர், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த போராட்டத்தை 5 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று காவல்துறை சொல்லியிருக்கிறது. விழா கமிட்டியாரும் கூட அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கோம். சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கோம். இது என் பண்பாட்டு, என் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு போர். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அதனால் தடையை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கோம். மாணவர்கள் எடுக்கின்ற போராட்டம் இதுவரைக்கும் தோற்றதா வரலாற்றில் இடமே கிடையாது. அதனால் இது முழுக்க மாணவர்கள் எடுக்கின்ற போராட்டம். எனவே இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் நாங்கள் சென்னை திரும்புவோம். இந்த பொங்கல் ஒரு வெற்றி பொங்கலாக அமைய வேண்டும் என்று நிச்சயமா இந்த இடத்துல விழா கமிட்டியார் ஊர் சார்பாக அவர்கள் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை நாம் அமைதியான வழியில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அனுமதி என்பது 5 மணி வரைக்கும் தான் இருக்கிறது. போராட்ட களத்திற்குள் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டும்தானே அனைவருக்கும் பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும். இல்லை, இது முழுக்க எங்களுடைய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராகத்தாங்க நாங்கள் நினைக்கிறோம். விழா கமிட்டி எல்லாமே காவல்துறைக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. விழா கமிட்டியை அழைப்பு விடுத்ததால் தான் நாங்கள் இங்கே வரல. எங்களுடைய உணர்வு சார்ந்து, எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எனவே எங்கள் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். ஆகவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையை மீறி வெற்றி இலக்கோடு தான் நாங்கள் சென்னையை திரும்புவோம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மகேஷ், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அவர்கள் அதையும் தாண்டி ஊரை சேர்ந்த ஊர் சார்ந்த பெரியவர்கள் போராட்டத்தை அமைதியான வழிக்கு கொண்டு வரலாம் என்று தெரிவித்த பிறகும் கூட நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு மீட்பிற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் 5 மணியோடு எங்கள் போராட்டத்தை நிறைவு செய்ய போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இது காவல்துறையின் கையில் அல்லது போராட்டக்காரர்களின் கையில் மட்டுமே இந்த முடிவு இருக்கிறது. அது சுமூகமான முடிவாக இருக்குமா அல்லது ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மகேஷ், செந்தில், நீங்கள் முன்பு சொன்னது போலவே காலை முதலே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் காலை விவசாய சங்கத்தைச் சேர்ந்த PR பாண்டியன், இயக்குனர் அமீர், இப்பாப் தமிழா ஆதி போன்றோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்போது அலங்காநல்லூரில் தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை மகேஷ், அந்த மாதிரி யாரும் இப்போது இங்கே இல்லை. இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்கள் காலை தங்களுடைய அடையாளப்பூர்வமான இந்த போராட்டத்திற்கான ஆதரவை தெரிவித்துட்டு அவர்கள் இங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார்கள். விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு PR பாண்டியன் அவர்கள் இங்கே இருந்தார். ஹிப்பாப் தமிழா ஆதி இங்கே இருந்தார். நம்முடைய ராஜசேகர் உள்ளிட்டவர்கள், சல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திரு ராஜசேகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இங்கே காலை இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் எல்லோரும் அடையாளப்பூர்வமான தங்களுடைய இந்த போராட்டத்திற்கான ஆதரவை தெரிவித்துட்டு இங்கிருந்து கிளம்பிவிட்டதாகவே தெரிகிறது. குறிப்பாக அமீர் உள்ளிட்டவர்கள் இப்பொழுது இந்த போராட்ட களத்தில் இல்லை. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடியவர்கள், இப்பொழுது இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த, மிக குறிப்பாக சமூக வலைதளங்களின் மூலமாக நேற்று முன்தினம் ஆகிய 2 தினங்கள் கடுமையான பிரச்சாரம் இதற்காக மேற்கொள்ளப்பட்டது. ஒத்த சிந்தனையுடைய, ஒருமித்த சிந்தனை கொண்ட தமிழர்களிடம், தமிழ் இளைஞர்களிடம் முகநூல் மூலமாக, ட்விட்டர் மூலமாக மிக கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இந்த கூட்டத்தை இங்கே திரட்டியிருக்கிறார்கள் இளைஞர்கள். இவர்கள் இதே போன்று சமூக வலைதளங்களின் மூலமாக கொடிசியா அரங்கில் மைதானத்தில் இதே போன்ற ஒரு மிக பிரமாண்டமான கூட்டத்தை கூட்டியிருந்ததை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். சென்னை மெரினா கடற்கரையில் இதே போன்று ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான ஒரு பிரமாண்டமான கூட்டத்தையும் இவர்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக கூட்டியதையும் நாம் பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக சமூக வலைதளங்களின் மூலமாக ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். இவர்கள் அலங்காநல்லூரை சேர்ந்தவர்கள் அல்லர். அலங்காநல்லூரை சேர்ந்தவர்களும் இதற்குள் இருக்கிறார்கள். ஆனால் பெருவாரியான இளைஞர்கள் அலங்காநல்லூரை தாண்டி மதுரையை தாண்டி இன்ன பிற மாவட்டங்களில் இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் இந்த போராட்டத்தை இவர்கள் சொல்வது போல் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் முடித்துவிட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இந்த ஊரை சார்ந்த பெரியவர்களின் மூலமாக அடுத்தடுத்த நிமிடங்களில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு அந்த ஊர் பெரியவர்களின் வார்த்தைகளுக்கு இவர்கள் ஒருவேளை கட்டுப்பட்டார்களே என்று சொன்னால் இந்த போராட்டத்தை சுமூகமாக 5 மணிக்கு முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். மகேஷ், செந்தில், அதே போல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊர் தலைவர்கள் யாரேனும் தற்போது இருக்கிறார்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லை மகேஷ், அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தின் மையப்பகுதியில் இருக்கிறார்கள். அந்த மையப்பகுதிக்குள் அந்த வளையத்தை தாண்டி ஊடகவியலாளர்கள் யாரையும் போராட்டக்காரர்கள் அனுமதிப்பதே இல்லை. காரணம், போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் ஊடகவியலாளர்கள் சென்று பேட்டி எடுப்பதன் மூலமாக போராட்டக்காரர்கள் அங்கிருந்து எழுந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் விலகிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தேவையில்லாத ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற எண்ணத்தில் இன்று காலை முதலே அனைத்து ஊடகங்களையுமே அவர்கள் போராட்ட வளையத்திற்குள் அனுமதிப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து மறுத்துக்கொண்டே வருகிறார்கள். போராட்ட வளையத்திற்கு வெளியே இருந்து
இருந்து மட்டுமே நாம் அந்த போராட்ட வலயத்திற்கு வெளியே வரக்கூடியவர்களிடம் மட்டுமே நம்மால் கருத்துக்களை கேட்க முடிகிறது. போராட்ட வலயத்திற்குள் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களிடம் அல்லது ஊர் தலைவர்களிடம் நம்மால் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்க இயலாத நிலையே இருக்கிறது மகேஷ்.